ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்னி எனிமி சீரீஸான ரீஇன்கார்னியேட்டட் 7th பிரின்ஸ் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. சில விஷயங்களை நான் கொஞ்சம் உங்களுக்கு மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னியேட்டட் 7th பிரின்ஸ் சீசன் 1 எபிசோட் 8. ஜேட்கிட்ட இருந்து டெலிபோர்ட் ஆகி ஒரு லெட்டர் வந்திருக்கு. இந்த லெட்டர்ல இருக்கிறது ஜேடோட மார்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க படிச்சு பார்த்தா லாடஸ்டோட வாரம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், நீங்க அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. ஃபைனலி எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணபடியே ஜேட் அந்த இடத்துக்கு லாடா மாறிட்டான். இனி நாங்க பிரச்சனை இல்லாம ஒன்னா வாழலாம் அப்படின்னு கேலிலியாவும் மற்றவங்களும் ஹாப்பி ஆகுறாங்க. ஜேட் திரும்ப வந்துட்டான்னு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. யார் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோ இவங்களை ஃபாஸ்ட் அப்படியே புல் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஸ்டாப் பண்ணுங்கன்னு மற்றவங்க சொல்லுவோம். நீங்க தானே ஜேட பார்க்க அவசரப்பட்டீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். பிரின்ஸ் லாய்டு எங்க கர்ஸ் எல்லாம் சரி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எங்களை சரி பண்ண மாதிரி ஜேடையும் சரி பண்றீங்களான்னு ரன் கேட்கறா. இந்த லெட்டர் கரெக்டா நீங்க இருக்கிற லொகேஷன் டெலிபோர்ட் ஆகி வந்திருக்குன்னா அப்படின்னு கேட்கவும், அப்படின்னா ஜேடெல்லாம் அவன் டெலிபோர்டேஷன் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஆனா ஜேட் எதுக்கு அவன் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு என்கிட்ட போய் சொல்லணும். இந்த லெட்டர் அப்ப நம்ம உண்மையிலேயே நம்பலாமா அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. ஜேட பத்தி ஏன் தப்பா திங்க் பண்றீங்க? மேபி அவன் பவரை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு ரென் சொல்லவும், ஜேட ஆல்ரெடி சரியாயிட்டான்னா நான் அவங்க கூட வரணும்னு அவசியம் இல்லை தானே நம்ம ஹீரோ கேட்குவோம். ரென் சோகமாக்குறா. இந்த டெலிபோர்டேஷன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸோ நானும் கூட வர நம்ம ஹீரோ சொல்றேன். அண்ட் ஒருவேளை ஏதாச்சும் ப்ராப்ளம்னாலும் நான் அதை பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ இவங்களை கூட்டிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் லாய்ட் நம்ம கூட வர்றது உண்மையிலேயே நமக்கு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோட ஃபாஸ்ட்டுக்கு மற்றவங்க மேனேஜ் பண்ண முடியலன்னு ஓடையில நம்ம ஹீரோ கீழே இறக்கி விடுறான். பிரின்ஸ் லாய்ட் நம்ம பக்கத்துல தான் இருக்கும், இதுக்கு மேலே நம்ம நடந்தே பைக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இங்க பிரேக் எடுக்கிறோம்னா இங்க நான் எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்றேன் அப்படின்னு ரென் வந்து காட்டுக்குள்ள ஓடுறா. ரென் சின்ன வயசுல இருக்கும்போது அவ பாய்சனவா பேரண்ட்ஸை கொண்டுட்டு ஸோ அவ தனியாவே காட்டுக்குள்ள தான் வளர்ந்துருக்கா. ஜேடு தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அவளை ரீச் பண்ணி மாத்தினா அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கைஸ் நான் ஒரு நியூ மெம்பரை கண்டுபிடிச்சிருக்கேன். இவன் ஒரு பாய்சன் பைலைட்டட், பட் இவன் பாடியில இருந்து பாய்சன் வராம இருக்க நான் இவ்வளவு ராப் பண்ணி வச்சிருக்கேன் ஜேர் சொல்றான். இந்த குழந்தைக்கு இந்த உலகத்துல எப்படி போல நான் கத்து கொடுக்க போறேன் ஜேர் சொல்லவும், அவ பாய்சன் லீக் ஆயிட்டான்னு கலிலியா கேட்கறான். இவன் ஓவரா அவளை டார்ச்சர் பண்ணவோ பாய்சன் வந்து ஜேட் மயங்கி கீழே விழுந்துருத்தான். நான் அவ்வளோ ஈஸியில உன்னை விட்டு கொடுத்துட மாட்டேன், என்னாலும் நான் இவா கூட தான் இருப்பேன் ஜேர் சொல்லவும், சரி அப்ப நானும் அவளுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்குறேன். அவ பாய்சன் ரிலீஸ் ஆகாத மாதிரி துணியை நாங்க ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க. பாய்சனை நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை இவங்க ரெடி பண்றாங்க. இந்த ட்ரெஸ்ஸை போட்டா பாய்சன் நியூட்ரலைஸ் ஆகும். அண்ட் உன் எனிமி வந்தாம்னா டக்குன்னு இந்த ட்ரெஸ்ஸை பாய்சனை ரிலீஸ் பண்ற மாதிரி உள்ள இருக்கிற ட்ரெஸ் ரெடி பண்ணிருக்கோன்னு சொல்லவும், உனக்கு கியூட்டா மாத்த என்னோட கிஃப்ட் ஜேட் அவளுக்கு ஒரு கிளிப்பை கொடுக்குறான். அவன் அழறா. ஒருவேளை நான் ரிப்பன் வாங்கியிருக்கணுமா அப்படின்னு ஜேட் யோசிக்கிறான். ரென்னுக்கு ஜேட் ஒரு பிரதர் மாதிரி கூட இருந்தான், நாங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலியா இருந்தோம் அப்படின்னு சொல்லவும், நான் அந்த ஜேடை பார்த்தே ஆகணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். பாஸுக்கு ஒரு ஹியூமன் மேலே இன்ட்ரெஸ்ட் வருதா அப்படின்னு பார்க்குறேன். இந்த சாப்பாடு பார்க்க பயங்கரமா இருக்கு, ஸோ பவரை யூஸ் பண்ணி இதை டேஸ்ட்டாக மாற்றுப்பான்னு சொல்லுவோம். அதெல்லாம் தேவையில்ல, அது டேஸ்ட்டாக தான் இருக்கும்னு ரென் சொல்கிறா. ரென் மறந்துட்டியா லாய்டு ஒரு பிரின்ஸ், அவர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சாப்பிடுவாரா அப்படின்னு அந்த லேடி கேட்கவும், ஆமாலான்னு ரென் பார்த்தா நம்ம ஹீரோ அது சாப்பிட்டு டேஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்கிறான். ப்ரீவியஸ் லைஃப்ல நான் பூரா இருந்ததில்ல, இதை விட மோசமான சாப்பாடுலாம் சாப்பிட்ருக்கேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸே சாப்பிட்றாரு, ஸ்லம்ல வளர்ந்த நம்ம சாப்பாடோட டேஸ்ட்டை பற்றி பேசுகிறோமே அப்படின்னு மற்றவங்க யோசிக்கிறாங்க. ஸோ ஜேடைவா சமையல ஒரு நாள் சாப்பிட்டா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்கிறான். கைஸ் அட்வென்ச்சர் ஸ்கில் நம்ம தலைக்கு ப்ரைஸ் அதிகப்படுத்திருக்காங்கன்னு சொல்லவும், அவங்க நம்மள பவர்ஃபுல்லான ஆளா பாக்குறாங்கன்னு எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. ஜேட் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு எல்லாரும் வந்து பாராட்டவும், கைஸ் ஆக்சுவலி நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் அனாதை கிடையாது, லார்டஸ்டோட தேர்ட் சன். நான் ஒரு நோபல், உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நான் அவங்க கூட வந்து பழகினேன். அங்கே எப்பவும் வார் போயிட்டு இருக்கோம், அதை தடுக்கணுங்கிறது தான் என் ஆசை. அதுக்கு தான் பவர்ஃபுல்லான ஆளுங்களா உங்களை நான் கண்டுபிடிச்சேன். உங்க எல்லாரையும் நான் மேனிபுலேட் பண்ணியிருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஜேடு சொல்லவும், அவ்வளோதானே நான் அவங்க பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன், ஷாக்கிங்கா இல்லையான்னு ஜேடு கேட்கவும், ரெண்டு தவிர இங்கே வேற யாரும் ஷாக் ஆகல. நம்ம எல்லாருமே பிரச்சனை இருக்கிற பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம். ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, கண்டிப்பா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஜேட் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஸ்டூபிட் பிரதர்ஸை கொண்டுட்டு ஒன்று லாட் ஆக்குறோன்னு சொல்லவும், இல்லை என் பிரச்சனையை நானே ஹேண்டில் பண்றேன், நான் இல்லாத நேரத்தில் இந்த அசாசன் கில்ட நீங்க தான் பாத்துக்கிடணும் அப்படின்னு ஜேட் சொல்லுவோம். ஆனால் நீ தனியா போன ஆபத்துன்றன்னு சொல்ற. என் பாடி ஒரு கர்ஸ், என் ஃபேமிலி ஒரு கர்ஸ், என் மொத்த லைஃபும் ஒரு கர்ஸ் தான். பட் உங்க கூட இருந்த டயத்துல தான் நான் ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன். நீங்க எல்லாருமே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி. பட் லார்டஸ்ட்ல வார் நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது, அதை தடுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. கண்டிப்பா நான் திரும்ப வருவேன் கைஸ், உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். நான் அந்த லார்டஸ்ட்க்கு லார்டா மாறினதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அங்கே ஒரு ஃபேமிலியா வாழலாம். நம்மள மாதிரி பைலைட்டட்கான டெரிட்டரியா நான் அதை மாத்திரம் எல்லாரும் ஹாப்பியா வாழலாம் அப்படின்னு ஜேடு சொல்லியிருப்பான். இந்த கதையை கேட்டு கிரிம் கண் கலங்கி ஜேடு உண்மையிலேயே ஆசை போலியே அப்படின்னு சொல்றான். சாப்பிட்டுட்டு பிரின்ஸ் லாய்டு இப்படி கியூட்டா தூங்கிட்டாரே அப்படின்னு கலிலியா சொல்லவும், அவ்வளோ கியூட் கிடையாது, ஈவன் தூங்கும் போது கூட அவனை சுத்தி ஸ்ட்ராங்கான பேரியர் இருக்குன்னு கிரிம் சொல்றான். அந்த மேன்ஷன்ல என்ன நடக்கும்னு தெரியாது, லாய்டு நம்ம பேசாம இந்த இடத்துலயே விட்டுட்டு போலாம். ஒருவேளை ஜேட ஃபோர்ஸ் பண்ணி அவங்க அந்த லெட்டர் எழுத வச்சிருந்தான் ரென் கேட்கறா. ஸோ பிரச்சனை வந்தா லாய்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இந்த இடத்துலயே விட்டுட்டு போறாங்க. பட் நான் உங்க கூட தான் வருவேன். லாய்டு எந்திரிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா அவன் என்னையே தான் திட்டுவான் அப்படின்னு கிரம்மி அவங்க கூட போறேன்னு சொல்றான். ஸோ நம்ம ஹீரோவை ஃபாரஸ்ட்குள்ளேயே விட்டுட்டு இவங்க மட்டும் இப்போ அந்த மேன்ஷனுக்கு போறாங்க. நம்மள அவங்க கண்டிப்பா வெல்கம் பண்ணுவாங்களா, இல்லைன்னா இது ஒரு ட்ராப்பா இருக்குமா அப்படின்னு சொல்லி மேல இருந்து இவங்க பார்த்துட்டு இருக்கவும், அவங்க நம்மள வெல்கம் பண்ணா பிரின்ஸ் லாய்டு ஜேட் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் அசசன் கில்ட சேர்ந்தவங்க தானே அப்படின்னு ஒருத்த வந்து பார்த்துட்டு, கைஸ் நம்ம கெஸ்ட் வந்துட்டாங்க, ஃப்ரண்ட் டோர் வழியாவே நீங்க வந்திருக்கலாமே எல்லாரும்
எல்லாரும் அவங்கள வெல்கம் பண்றாங்க. பிரச்சனை இல்ல, நான் போய் பிரின்ஸ் லாய்ட கூட்டிட்டு வரேன் கிரம் போகவும், ஜேடு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறேன், என் கூட துணைக்கிறேன்னு சொல்றா. ஜேடுங்க அப்படின்னு கலிலியா கேட்கறான். இப்ப வந்துருவாரு நாங்க இருக்கிறவன் சொல்றான். ஹலோ கைஸ், ஓ நீங்க என்ன இந்த ட்ரெஸ்ல பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லி அவன் டெலிபோர்ட் பண்ணி ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்றான். உன் ட்ரெஸ்ல மட்டும் டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ணா அப்போ உன்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு அவங்க கேட்கறாங்க. பண்ணி கத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. போய் பேச அப்படின்னு கிரம் வந்து என்ன தள்ளி விடுறான். உன்ட்டு நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன், எனக்கு வார்த்தைகளே வரலான்னு பேசிட்டு இருக்கா. சரி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிரம் வந்து கிளம்புறான். நானும் அவங்கள பார்த்த உடனே என்ன பேசுறதுன்னே தெரியல. ஆக்சுவலி என்ன பேசினா எனக்கு என்ன வந்துச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி ஜேடு சில போது என்ன கர்ஸ்ட் ஸ்பீச்சா க்ரோ பவரோட இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நான் சொன்னல பைலைட்டட இந்த மெத்தட்ல ஈஸியா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜேடு சொல்றான். சுத்தி இருக்கிற எல்லா டீமன்ஸும் கை தட்டிட்டு இருக்காங்க. எந்த பாடி உங்களுக்கு வேணுமோ செலக்ட் பண்ணுங்க. இந்த பொண்ணு இவ பேர் என்னன்னு மறந்துருச்சு, இவ ஒரு பாய்சன் கேர்ள் அப்படின்னு ஜேடு பேசிட்டு இருக்க போது டக்குன்னு கிரிம் வந்து அட்டாக் பண்றான். எல்லாரும் சீக்கிரம் இங்க இருந்து ஓடுங்க, பிரின்ஸ் லைடியும் நான் ஓட சொல்லணும் அப்படின்னு சொல்லி கிரிம் பயந்துட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த ஜேடு வந்து கிரிம் பேசிட்டு இருக்கும்போது டெலிபோர்ட் ஆகி ஜேடு போயிட்டு டக்குன்னு கிரிம் அட்டாக் பண்ணிட்டான். என்ன தைரியம் இருந்தா லோலி டீமன் நேரத்துல இன்டர்ஃபியர் பண்ணா அப்படின்னு ஜேடு பாக்குறான். ஐயோ பாவம் அவங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க, அவனை ஏன் சென்ஸ் பண்ணல இப்பதான் எனக்கு புரியுது. ஆக்சுவலி அந்த ஜேடு வந்து அப்படின்னு சொல்லி கிரிம் சொல்றான். நம்ம ஹீரோக்கோ சிச்சுவேஷன் புரிஞ்சிருது. ஜேடுங்க என்னதான் நடக்குது அப்படின்னு எல்லாரும் கேட்கவும், முட்டாள் பசங்களா இன்னுமா அவங்களுக்கு புரியலன்னு ஆக்சுவலி டீமன்ஸ் தான் வந்து அங்க இருக்கிற எல்லா பாடியவோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அதர் வேர்ல்டுல இருந்து நான் இந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நாங்க எல்லாரும் வேற காண்டினென்ட்ல இருக்கோம். அங்க இருந்து இங்க வர்றதுக்கு இந்த ஜேடோட டெலிபோர்டேஷன் பவர் எனக்கு தேவைப்பட்டுச்சு. என்னோட பேரு கோசராமே, நெதர் வேர்ல்ட்ல இருந்து வந்திருக்கிற ஒரு கட்டாஸ்ட்ரஃபி. இந்த ஜேடோட பாடியை நான் பொசஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவன் மைண்டை என்னால ஈஸியா டேக் ஓவர் பண்ண முடியல. உங்களை பத்தியே தான் அவன் எப்பவும் திங்க் பண்ணா. உங்களை அழிச்சிருவேன்னு சொன்னேன். உடனே அவன் தன்னைத்தானே கொல்லணும்னு நினைச்சான். ப்ளீஸ் என் ஃப்ரெண்ட்ஸை ஹர்ட் பண்ணிடாத நம்ம சொன்னான். அப்பதான் உங்க எல்லாரையும் பத்தி எனக்கு தெரிஞ்சது. பைலைட்டட பத்தியோ தெரிஞ்சது. பைலைட்டட் ஒரு ரேரான வெசல், அந்த பாடி எங்களுக்கு டேக் ஓவர் பண்ண வேணும் அப்படின்னு ஒரு டீமன் சொல்லுது. நான் அடுத்து உங்களை தேடி தான் போவேன்னு அவனுக்கு தெரியும். ஸோ தன்னைத்தானே அவன் தலையறுத்த சூசைட் பண்ண ட்ரை பண்ணான். நானும் அவனை பண்ணட்டோன்னு விட்டுட்டு நான் எதுவுமே பண்ணல. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் இன்ஸ்டன்டா டக்குன்னு அவனை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹீலிங் பண்ணிட்டேன். பட் அப்ப கூட அவன் விடல. ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தன்னைத்தானே கொள்றதுக்கு அவன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கில்லிங் மெத்தடை யூஸ் பண்ணான். திரும்ப திரும்ப சாவ அவன் ட்ரை பண்ணிட்டே இருந்தான். பட் அந்த முட்டாளுக்கு தெரியல. அதனால அவன் மைண்டு கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டு இருக்குன்னு கடைசியில் அவன் மைண்டு டோட்டலா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. நான் ஈஸியா அவன் பாடியை டேக் ஓவர் பண்ணிட்டேன். இந்த பாய்சன் பவருமே நல்ல பாடி தான். இந்த மெமரிஸை வச்சு பார்க்கும்போது இவ பேரண்ட்ஸை இவளே கொண்டிருக்கா. யாருக்கு இந்த பாடி வேணும்னு ஜேடு கேட்க, ஜேடோட வாய்ஸை யூஸ் பண்ணி ரன்னு பத்தி அப்படி பேசாத, அது அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேபிலானும் கலிலியாவும் கத்துறாங்க. எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும், இது நியாயமே இல்லைன்னு எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. அடா ஜேடோட மெமரியில இந்த மாதிரி ஒரு மார்க் இல்லையே, என்னோட பொருள் மேலே வேற எவனோ கை வச்சிருக்கான், இதை யார் பண்ணது, பதில் சொல்ல அப்படின்னு கார் ஸ்விட்சை யூஸ் பண்ணி கேட்கவும் நம்ம ஹீரோவை காமிச்சு கொடுக்க கூடாதுன்னு ரென் வந்து தன்னோட நாக்கு கடிச்சிருதா, உன் ஃப்ரெண்டை நீ காட்டி கொடுக்க கூடாதுன்னு அவ்வளோ கஷ்டப்படுறியா அப்படின்னு அந்த டீமன் கேட்கவும், ஜேடு இப்போ என்னால் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் போட முடியும், அவனை ஹேக் பண்ண ஒரு வேளை நீ திரும்ப வருதியா அப்படின்னு ரென் யோசிக்கிறா. இதை யார் பண்ணது சொல்லுவான், ஃப்ரெண்ட் எனக்கு காட்டி கொடு அப்படின்னு சொல்லி டீமன் என்னதான் டார்ச்சர் பண்ணாலும் ரென் வந்து கடைசி வர சொல்லவே இல்லை. நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் சேஃப்டி பேரியரை போட்டுட்டு அந்த மொத்த இடத்தையுமே பெரிய பிளாஸ்ட்டை கிரியேட் பண்ணுறான். அதை பண்ணது நான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ மாசா வந்து நிற்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்தால் கதை இன்னும் வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.